தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. சிற்றம்பலம். ஊழியர்கோள் வெப்பு ஒழித்த உகளியர்கோள் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி. வாழு திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவருள் கருணையும் நாயன்மார்கள் குருவரிடம் முன்னின்றல் செய்ய திருவாவூர்துறை ஆதீனம் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருமுறை பயிற்சி வகுப்பின் திருப்பத்தூர் மையத்தில் இணைந்திருக்கின்ற அடியார்கள் மக்கள் திருவடி தாமரைகளை வணங்கி இந்த சின்னரிக்கடியனை ஆட்படுத்திய அருட்குருநாதர் ஞானாசிரிய பெருமகளுடைய திருவடி தாமரைகளை மனமை மொழிகளால் வணங்கி மகிழ்ந்து அடியனுடைய வழிபடு கடவுளாக விளங்கக்கூடிய அருள் தரும் முன்னகர் அழகியுடனாகிய மாதர்பிறை கண்ணியானுடைய திருவருளும் நீள நினைந்து இன்றைய வகுப்பில் நாம் காலை அமர்விலே திருமுறை விரிவுரையை கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக மாலை அமர்விலே திருமுறை இசை வகுப்பாக இன்றைய நாளில் நமக்கு இறைவன் திருவருள் கூட்டியுள்ள நிலையிலே நாம் இன்றைய பதியங்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு மேற்கொள்கின்றோம். எல்லோரும் இறைவனுடைய திருவருள் கருணையினாலே இந்த வகுப்பானது நல்ல முறை நடைபெறவும் திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வகுப்பில் இணைவோமாக. இன்றைய மாதத்தினுடைய கடந்த மாதங்களில் நாம் பயிற்சி எடுத்த வகுப்பு இந்த மாதத்துக்குரிய ஏறக்குறைய 3 மாதங்கள் ஆகிவிட்டது. திருமுறை பயிற்சியில் 3 மாதம் நமக்கு விடுமுறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 3 மாதங்களில் நாம் பயிற்சி எடுக்கக்கூடிய பதிகங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் பயிற்சி எடுத்து ஆகணும். அதனால் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நல்லா பாடிட்டீங்கன்னா வேகமாக அடுத்த வகுப்பு போயிடலாம். இல்லைன்னா இன்னொரு 3 மாதத்தை அமைப்பாளர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். ஆமாம். அதனால் திருவருள் எந்த அளவுக்கு நம்ம உணர்த்துமோ அந்தளவுக்கு குருவருளும் நமக்கு அருள் செய்யும். எந்த ஒரு பதிகத்தை பாடுவதாக இருந்தாலும் கேட்பதாக இருந்தாலும் பயிற்சி எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் ஒரு சிறிய குறிப்பு, அந்த திருமுறையை அருள் செய்த ஆசிரியர் யார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நான் நினைவுபடுத்திக்கிறேன். நீங்கள் சொல்ல நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். முதல் 3 திருமுறைகள் அருள் செய்தவர் யாருங்க? திருஞான சத்தம் குறைவாக வருது. சாப்பாடு சரியாக போடலையோ? நல்லா சொல்லுங்கள். அருமை. யார் பக்கத்து இருக்காருங்களா? எப்படி சொல்லணுங்க? மறுபடியும் அப்படி தான் சொல்கிறீங்களே. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அப்படி சொல்லணுங்க. சரிங்களா? 4, 5, 6 திருமுறை அருளித்தவர் திருநாவுக்கரசு நாயனார். 7ஆம் திருமுறை அருள் செய்தவர் நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி நாயனார். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசக பெருமான். ஆமாம். முதல் 3 திருமுறை அருள் செய்தவர்களை நாயனார் என்றும் 8ஆம் திருமுறை அருள் செய்தவரை பெருமான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். மாணிக்க வாசகர் பெருமான். ஏன்னா அவர் அனவரதம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவான பெருமானுடைய திருவடி நீழலிலே இருக்கின்ற காரணத்தினாலும்
திருப்பெருந்துறையில் இறைவனுக்கு திருப்பணி செய்து திருக்கோயில் அமைத்த காரணத்தினாலும் அங்கே திருப்பெருந்துறையில் யார் மூலவருங்க? ஆத்மநாதரா? திருப்பெருந்துறை யாரும் போலையா? பார்த்தா அப்படி தான் தெரியுது, யாரும் போலையாட்டு தான் இருக்குது திருப்பெருந்துறைக்கு. திருப்பெருந்துறை யாரெல்லாம் போகலை, போகாதவங்கள கேட்குறேன். அதனால தான் மாணிக்கவாத ஆவுடையப்பர்னு சொல்லிட்டீங்களா? திருப்பெருந்துறையில் மூலவர் மாணிக்க வாசகர் தான். ஒரு கோவில் சொன்னால் அந்த கோவிலுடைய திருவிழாவில் தேரில் ஏறி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த கோயிலுடைய கடவுள். சரிங்களா? திருப்பெருந்துறையில் தேர் ஏறி வரக்கூடிய பெருமான் யாருன்னா மாணிக்க வாசகர் தான். உள்ள இறைவன் என்ன ஆவுடையார், அது ஆவி உடையார் பேர் ஆவுடையார். ஆனால் அங்கே உருவத்திருமேனிலாம் இல்லை, அருவத்திருமேனியே இருக்கார் சாமி. இருந்தாலும் அங்கே யார் இறைவன் அப்படின்னா மாணிக்க வாசகர் தான். அதனால் மாணிக்க வாசகர் பெருமான் அப்படின்னு சொல்கிறோம். மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நாம் சிந்தித்த திருப்பதிகம், பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பதிகம் திருநாவுக்கரசு பெருந்தகை அருளிச் செய்தது. சரிங்களா? 4ஆம் திருமுறை முதல் பாடல் கொல்லி பண்ணில் அமைந்த திருப்பதிகம். அதில் பெண்டிங் இருக்கா? எல்லாத்தையும் நூல் இருக்கா? இது பெண்டிங் இருக்கா? சரி. ஜூன் மாதத்திற்குரிய பாடத்திட்டத்திலே நமக்கு ஒரு பதிகம் நடத்த வேண்டி உள்ளது, திரு ஆலவாய் பதிகம். அந்த பதிகத்தை பாடிட்டு திருநாவுக்கரசு பெருமானுடைய இன்றைய மாத பதிகத்துக்கு செல்லலாம். இந்த திரு ஆலவாயில் திருஞான சம்பந்த பெருமான் சைவம் தழைக்கும் பொருட்டு மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு எழுந்தருளச் செய்ய சொல்கிறார். அப்படி மறைக்காட்டிலிருந்து மதுரைக்கு வந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கே இருந்தவாறு திரு ஆலவாய் எல்லையில் இருந்தவாறு அருளி செய்த திருப்பதிகம். பண் புறநீர்மை. போன வகுப்பில் சிந்திச்சமே இல்லையா? புறநீர்மை பண்ணில் அமைந்த 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமான் அருளியது. ஒருவாறு பாடிடலாம். திருச்சிற்றம்பலம். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவலை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே. இதுதான் புறநீர்மை பண்ணில் அமைந்த இந்த திருப்பதிகம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதலாக சுந்தரமூர்த்தி நாயனார் வரை அருளிச் செய்த 7 திருமுறைகளுக்கு பண் உண்டு. அந்த பன்முறை வழுவாது பாடணும் அப்படிங்கிறது பழமையான முறைமை. எனவே இந்த புறநீர்மை பண் என்று சொல்லக்கூடிய இந்த பண்ணை காலைக்குரிய ராகமாக அமைத்திருந்திருக்கிறார்கள். காலை நேரத்தில் பாடக்கூடிய பண் புறநீர்மை. அப்போது ஞானசம்பந்த பெருமான் திருமறைக்காட்டிலிருந்து மதுரைக்கு வரும் பொழுது காலை பொழுது, இரவு பொழுது வந்து எல்லையில் தங்குகிறார். அடுத்த நாள் விடியற் காலையிலே மங்கையர்க்கரசியாரை காண்பதற்காக வருகிறார். அப்படி வரும் பொழுது அவருடைய பதிகம் இது. அந்த நேரம் என்ன பொழுது? காலை பொழுது. அதனால் அந்த காலை பொழுதுக்குரிய
பண்ணாக புறநீர்மை அமைய பெற்றுள்ளது. புறநீர்மை பண்ணி எப்போ பாடணுங்க? காலை நேரத்தில் பாடணும். அதனால தான் திருப்பள்ளி எழுச்சியை அந்த புறநீர்மை பண்ணல பாடி நம்முடைய முன்னோர்கள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னு வருது இல்லையா? அப்போ அந்த புறநீர்மை பண்ணுக்குரிய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், உறக்கத்திலிருந்து நம்மை விழிக்க செய்வது என்று பொருள். ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். புறநீர்மை பண் பாடினா என்ன ஆகும்? தூக்கம் கலைந்து விடும். அப்போ இப்போ புறநீர்மை ஏன் பாடுறேன்னு கேட்குறீங்களா? நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டுங்களா உட்காந்துருக்கணும் இல்லையா? அந்த தூக்கம் கலக்கத்தில் இருக்கணும் இல்லையா? அது போகிறதுக்காக தான் சாமி இந்த பதிகத்தை தேடி கொடுத்துக்கிறார் பாருங்க. திருவருள் கருணை இதுதான். அப்படி அந்த புறநீர்மை பண்ணுக்குரிய தன்மை உறக்கத்திலிருந்து விடுவிக்கும். அறியாமை என்று சொல்லக்கூடிய உறக்கத்தில் இருந்து 5 எழுத்து எப்படி நம்மை விடுவிக்கிறதோ அதுபோல் அந்த புறநீர்மை பண் நம்மை உறக்கத்திலிருந்து விழித்தெழ செய்யக்கூடியது. இந்த பதிகத்தை இந்த பண்ணை காலை பொழுதில் கேட்டோம்னா நமக்கு அந்த நேரம் தான் நல்லா உறக்கம் வரக்கூடிய நேரம். விடிய காலையில் ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிக்க சொன்னால் அப்போ தான் தெரியும் தூக்கம்னா என்னன்னு. அந்த நேரத்தை எந்திரிக்கணும் சிரமமாயிடும். அப்போது அந்த நேரத்தில் இந்த பதிகத்தை பாடினா, இந்த பண்ணை பாடினால் அந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு உயிரானது செல்லும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அதனால தான் காலையில் திருப்பள்ளி எழுச்சி அந்த புறநீர்மை பண்ணல பாடி நமக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பண்ணிலே இன்றைக்கி இந்த பாடலை பாடிடலாமா? 2 வரியாக நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி. பாடலாங்களா? இல்லை ஒரு சேர சொல்லுங்க. மங்கையர்க்கரசி வலவர் பொன்பாவை, மங்கையர்க்கரசி வலவர் பொன்பாவை, வரிவலை கை மடமானி, வரிவலை கை மடமானி, 2 வரையும் சேர்த்து சொல்லலாம். மங்கையர்க்கரசி வலவர் பொன்பாவை, வரிவலை கை மடமானி, அவ்வளோதாங்க. அடுத்த வரி போலாங்களா? பங்கைய செல்வி, பங்கைய செல்வி பாண்டி மாதேவி, பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ, பணி செய்து நாள்தோறும் பரவ. இப்போ 2வது வரியை முழுமையாக சொல்லலாம். பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ, இங்கே மங்கையர்க்கரசி வலவர் பொன்பாவை, அந்த கால பிரமாணம் உச்சரிக்கின்ற எழுத்தினுடைய அளவு நெடில் வந்தால் நீட்டி சொல்லணும். பாவை, சரிங்களா? மங்கையர்க்கரசி வலவர் பொன்
கோன், கோன் இடையில் அல்லவா, கோன் பாவை சொல்லுங்க. அருமை. வரிவலை கை மட மானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ. இவ்வளோதாங்க. இந்த எழுத்துக்கள் மட்டும் சரியாக உச்சரிச்சோம்னா பண் வந்துடும். அடுத்த 2 வரையும் முதல்ல எப்படி பாடணும் அதே போல. பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணே தன்னொடும் அமர்ந்த அங்கையர்கண்ணே தன்னொடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே ஆளவாயாவதும் இதுவே பொங்கழலுருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணே தன்னொடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே அவ்வளோதாங்க. இதான் புறநெருமைப்பன். அடுத்த பாடல் பாடிடலாங்களா? வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினல் வெள்ளை நீரணியும் கொற்றவள் தனக்கு மந்திரியாய குளத்திரை குழாவி நின்று ஏத்தும் ஒற்றை வெள்விடையன் உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே செந்துவர் வாயாள் சேளன கண்ணாள்
சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை வீரலாள் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிட நிலவும் சந்தமார்த்தரளம் பாம்பு நீர் மத்தம் தன் எருக்கம் மலர் பண்ணி அந்திவான்மதி சேர் சடைமுடி அண்ணல் ஆலவயாவதும் இதுவே கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டாள் குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ் மணி கோயில் மனம் கமழ் கொன்றை வாழராமதியும் வன்னிவன் கூவிள மாலை அணங்கு வீற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆலவயாவதும் இதுவே செய்ய தாமரை மேல் அன்னமே அன்னைய சேயிழை திரு நுதல் செல்வி பையரவள்குள் பாண்டிமாதேவி நாள்தோறும் பணிந்து இனிதேத்த வெய்யவேல் சூளம் பாசம் மங்குசம்மாள் விரி கதிர்மழுவுடன் தரித்த ஐயனார் உமையொடு இன்புருகின்ற ஆலவயாவதும் இதுவே நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குளமிலராக
குளமதுண்டாக தவம் பனி குள சிறை பரவும் கலைமலி கரத்தன் மூவிளை வேலன் கரிவுரி மூடிய கண்டன் அலைமலி புனல் சேர் சடைமுடி அண்ணல் ஆலவையாவதும் இதுவே முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரு தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சுத்தமார்பலிங்கில் பெருமலை உடனே சுடர் மரகதம் மடு தார்கோள் அத்தனார் ஊமையொடு இன்புறுகின்ற ஆலவையாவதும் இதுவே வணங்கியல்வாம் அஞ்செழுத்து ஓதி நல்லராய் நல்லியல்பு ஆகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதெழு குலச்சிறை போற்ற ஏவனங்கியல்பாம் ராவணன் தின் தோள் இருபதும் நெறி தர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடியண்ணல் ஆலவையாவதும் இதுவே மண்ணெலாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன் மகளாம் பன்னி நேர்மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை
நின்ற அன்னலார் ஊமையொடு இன்புருகின்ற அன்னலார் ஊமையோடு இன்புருகின்ற ஆலவையாவதும் இதுவே. அருமை. 10வது பாடல் 11வது பாடல் நீங்கள் பாடுங்க. குண்டராய் உள்ளார் பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குளச்சிறையனும் இவர் பணியும் அன்னலம் பெருசிர் ஆளவயீதன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த விட்டிருப்பவர் இனிதே. அவ்வளோதாங்க. புரிதன்மை பண்ணு இவ்வளோதான். ரொம்ப எளிமையான பண் தான். தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டா நல்லா பாடிடலாம். அடுத்து திருமந்திர பாடல் 10 பாடல் கொடுத்துருக்குறாங்க. இது இந்தள பண்ணில் பாடி பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அம்பலம் வருமாதீரெட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமேவல் வருமாதீரெட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமேவல் உருவாய சக்தி பரத்தியான முன்னோர் குருவார் சிவதியானம் யோகத்தின் கூரே உருவாய சக்தி பரத்தியான முன்னோர் குருவார் சிவதியானம் யோகத்தின் கூரே. சொல்லாங்களா? 2 வரையா சொல்லலாம். பருமாதிரெட்டுள் வந்த தியானம் பொருவாத குந்தி புலன் போகமேவள் வருமாதிரெட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமேவல் உருவாய சக்தி பரத்தியான முன்னம் உருவாய சக்தி பரத்தியான முன்னம் அதை
இந்த உருவாய சக்தி பிரித்து சொல்லணும். உருவாய சக்தி பரத்தியான முன்னும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே. குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே. ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்தகு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே. மனத்து விளக்கினை மான்படையேற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை. ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமே. நம்பனை ஆதியை நான்மறை ஓதியே செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினையாக்கி அருந்தி ஒடுக்கி போய் கும்பேறி கும்பிட்டு கூட்டம் இட்டாரே. இதே போல் எல்லா பாடலும் பாடிக்கலாம். கடைசி பாடல் மட்டும் பாடி பயிற்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் தான் எல்லா பாடலும். அவன் இவன் ஆகும் பரிசறிவாரில்லை அவன் இவனாகும் பரிசது கேள்வி. அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும் அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அவ்வளோதாங்க. இந்த லப்பனில் திருமந்திர பாடல் எளிமையாக பாடிக்கலாம். அடுத்து இந்த ஜூலை மாதத்திற்குரிய ஜூன் அல்லவா